நடைபெறும் காலத்தில் சொற்பொழிவு, கூத்து ஆகிய வடிவங்களில் பாரத கதை எடுத்துரைக்கப்படுகிறது. எனவே வட தமிழ்நாட்டில் உள்ள மக்களிடம் இந்த கதை பெருமளவில் பரவியுள்ளது. மக்கள் வழக்காற்றில் உள்ள பல கூறுகள் பாரத கதையில் சேர்ந்துள்ளன என்பதை கூற வேண்டியுள்ளது. இந்த கட்டுரையில் தமிழ் பண்பாட்டில் பாரதம் திரௌபதி பாத்திரம் எவ்வாறு சித்தரிக்கப்பட்டுள்ளது என்பது ஆராயப்படுகிறது. இதை அறிவதற்கு முதலில் வடமொழி பாரதத்தில் திரௌபதி பாத்திரம் எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை அறிய வேண்டும். அதனுடன் ஒப்பிட்டு தமிழ் நூல்களில் திரௌபதி பாத்திரம் எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை ஆராய வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் வழக்கில் திரௌபதி பாத்திரம் எவ்வாறு உருமாறியுள்ளது என்பதையும் நோக்க வேண்டும். இந்த விதமான ஆய்வு முறையை இந்த கட்டுரையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கு முன்பாக தமிழ்நாட்டு மக்கள் வழக்காற்றில் திரௌபதி நிலை எவ்வாறு உள்ளது என்பதை அறிதல் வேண்டும். மேலே கூறியது போல 10 மாவட்டங்களில் 400க்கும் மேற்பட்ட கோவில்களில் திரௌபதி அம்மன் வழிபாடு நடைபெறுகிறது. இந்த கோயில்களில் திரௌபதியை அம்மன் என்று அழைக்கின்றனர். இந்த சொல்லை உச்சரிக்க முடியாதவர்கள் திரௌபதி அம்மன் என்று உச்சரிக்கின்றனர். திரௌபதி அம்மனுக்கு ஆண்டுதோறும் திருவிழா நடைபெறுகிறது. இந்த விழாவிற்கு தீமிதி திருவிழா என்று பெயர். இந்த கோயில் மற்ற பெண் தெய்வ கோயில்கள் போல சிறியதாக இருக்கும். இதில் நடுநாயகமாக இருப்பது திரௌபதி அம்மன் சிலையாகும். பாண்டவர்கள், கண்ணன் முதலியவர்களின் சிலைகள் மரத்தாலோ உலோகத்தாலோ செய்யப்பட்டிருக்கும். இவற்றை எடுப்பு சிலைகள் என்று சொல்வர். மூலவர் இடத்தில் இருப்பது திரௌபதி அம்மனின் கற்சிலையே ஆகும். ஆகவே இந்த விழா திரௌபதி அம்மனை மையமாக கொண்டு நடத்தப்படுகிறது. வட தமிழ் மாவட்டங்களில் மாரியம்மன் வழிபாடு பிரசித்தி பெற்றது. நீர் தெய்வமாகவும் நோய் தீர்க்கும் தெய்வமாகவும் கிராம தேவதையாகவும் மாரியம்மன் தெய்வம் கருதப்பட்டு வழிபாடு நடத்தப்படுகிறது. மாரியம்மன் வழிபாட்டை அடிப்படையாக கொண்டே திரௌபதி அம்மன் வழிபாடும் அமைகிறது. எனவே மாரியம்மன் வழிபாட்டில் உள்ள பல கூறுகளும் திரௌபதி அம்மன் வழிபாட்டில் உள்ளன. முதலில் இலக்கியங்களில் திரௌபதி பாத்திரம் எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை ஆராய வேண்டும். இதில் முதலாவதாக சமஸ்கிருத பாரதத்தில் திரௌபதி பாத்திரம் உருவாக்கப்பட்டுள்ள முறையை அறிந்தால் பின்னர் தமிழ் சூழலில் திரௌபதி பாத்திரம் பெற்றிருக்கும் மாற்றங்களை அறியலாம். பொதுவாக சமஸ்கிருத பாரதத்தில் திரௌபதி பாத்திரம் பொதுவாக இந்திய இலக்கியங்களில் பெண் பாத்திரங்கள் 2ஆம் வரிசையிலே நிறுத்தப்படுகின்றன. முதல் வரிசையில் உள்ள ஆண் பாத்திரங்களின் செயல்களே கதையின் பெரும்பகுதி இடத்தை பிடித்துக் கொள்கின்றன. தேவையான இடங்களில் மட்டும் பெண் பாத்திரங்கள் முன்னணிக்கு வரும். அந்த வகையில் திரௌபதி பாத்திரம் கதையில் பின்வரிசையிலே உள்ளது. எனினும் பாரத கதையின் முக்கியமான சில திருப்பங்களுக்கு திரௌபதி பாத்திரம் மையமாக அமைகின்றது. பெண் பாத்திரங்களில் முக்கியமாக திரௌபதி பாத்திரம் அமைகின்றது. சமஸ்கிருத பாத்திரத்தில் திரௌபதி பாத்திரம் ஒரு அரச குடும்பத்து பெண்ணாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. துருபதன் என்ற பேரரசனின் மகள், பாண்டவர்களாகிய 5 பேரரசர்களின் மனைவி, 5 குழந்தைகளின் தாய் என்று இயல்பான பெண் பாத்திரமாகவே படைக்கப்பட்டுள்ளது. திரௌபதி பாத்திரத்தின் இயல்பை அறிந்து கொள்ள அந்த பாத்திரம் சிறப்பாக செயல்படும் இடங்களை கண்டறிந்து பார்க்க வேண்டும். கௌரவர் அவையில் மானபங்கப்படுத்தப்பட்ட நிகழ்வு, காட்டில் வாழும்போது சயத்திரதன் அவளை கடத்தி செல்லும் நிகழ்வு, விராடன் நாட்டில் கீச்சகனால் பிரச்சனை வரும் நிகழ்வு, போரின் முடிவில் அசுவத்தாமன் இரவில் பாசறையில் உறங்குபவர்களை கொன்ற நிகழ்வு முதலிய இடங்களில் திரௌபதி பாத்திரம் செயல்படும் விதத்தை கண்டால் அந்த பாத்திரத்தின் இயல்பை அறியலாம். கௌரவர் அவையில் தருமன் சூதாட்டத்தில் திரௌபதியை பணயமாக வைத்து சூதாடி தோற்ற பின் அவளை அவைக்கு அழைத்து வர சொன்ன போது எழுப்பிய கேள்வி முதலிடம் பிடிக்கிறது. அந்த கதை எல்லாருக்கும் தெரியும், அதெல்லாம் அது சொல்லலை. ஒருவனுக்கு தன்னை தோற்ற பிறகு மனைவியை வைத்து சூதாட அவனுக்கு உரிமை இருக்கிறதா என்று எழுப்பப்பட்ட கேள்வி. இந்த இடத்தில் அவையில் அழைத்து வந்து அவமானப்படுத்தப்பட்ட போது தனது நிலையை எண்ணி இறங்கும் பாத்திரமாகவே இங்கு படைக்கப்பட்டுள்ளது. துரியோதனன் தனது தொடையில் அவளை உட்கார வைக்க சொன்ன போது தொடையில் அடிபட்டு இறக்குமாறு அவனுக்கு சாபம் கொடுக்கிறாள். மறுமுறை சூதாடும் போது பாண்டவர்கள் அடிமை நிலைந்து விடுவிக்க வேண்டும் என்பதையே திரௌபதி நிபந்தனையாக கூறுகிறாள். இந்த செயல்களை வைத்து பார்க்கும்போது மீண்டும் மீண்டும் தனது உரிமைக்காக போராடும் பாத்திரமாகவே திரௌபதி பாத்திரம் உள்ளது என்பதை அறியலாம். பாரத பெரும்போர் ஏற்பட்டு அதில் பெரும் எண்ணிக்கையிலான படைகள் அழிந்ததற்கு திரௌபதியே காரணம் என்று கூற முடியாது. மேலும் வடமொழி பாரதத்தில் திரௌபதி துயில் உரியப்பட்டதற்கான சான்று இல்லை. கரையில் உள்ள திரௌபதி பாத்திரம் பற்றி ஐராவதி கார்வே பின்வருமாறு கூறுகிறார். சூதாடும் இடத்தில் அறிவாளியான பெண்ணாகவே அவள் நடந்து கொண்டாள். முதலில் தருமனை விடுவித்தாள், பிறகு மற்ற 4வரையும் விடுவித்தாள். சண்டைக்கு திரௌபதி காரணமல்ல, அதை அவள் விரும்பினாள். இந்தியாவின் தந்தை வழி சமூகத்தின் வாரிசுகளான பாண்டவர்கள் அவர்களின் மனைவிகளின் விருப்பங்களுக்கு தலை சாய்ப்பவர்கள் அல்ல. இது ஐராவதி கார்வேயின் கூற்று. இந்த கூற்றின் மூலம் திரௌபதி அவமானப்படுத்தப்பட்டாலும் போருக்கு காரணமல்ல என்பது தெளிவாகிறது. சயத்ரதன் திரௌபதி கடத்தி சென்ற போது பாண்டவர்களே அவனை அவமானப்படுத்துகின்றனர். இந்த இடத்தில் சயத்ரதன் அவமானப்படுவதற்கு திரௌபதி காரணம் என்று கூற முடியாது. விராட நாட்டில் கீச்சகனால் தொந்தரவு ஏற்பட்ட போது வீமனை தூண்டி கீச்சகன் அழிவதற்கு காரணமாக அமைகின்றாள். பாசறையில் உறங்கிக் கொண்டிருந்த தனது பிள்ளைகளையும் சகோதரர்களையும் கொன்ற அசுவத்தாமன் கொல்லப்பட வேண்டும் என்று பாண்டவர்களை வற்புறுத்துகின்றாள்.
அந்த பாபியை யுத்தத்தில் கொன்று அவனுடைய தலையின்றி எடுத்து கொண்டு வரப்பட்ட மணியை நான் பார்த்தால் ஜீவித்திருப்பேன். இது திரௌபதியின் கூற்றாக வருகிறது. இந்த 3 நிகழ்வுகளிலும் திரௌபதி பாத்திரம் எதிர்வினையாற்றிய விதம் இயல்பாக உள்ளது. தனது பிள்ளைகளையும் சகோதரரையும் கொன்ற அஸ்வத்தாமன் கொல்லப்பட வேண்டும் என்ற எண்ணம் பழிவாங்கும் விதமானது என்றாலும் நியாயமானதே. தனது பிள்ளைகள் இறக்க காரணமாக இருந்த கண்ணனின் குலம் அழிய வேண்டும் என்று காந்தாரி சாபமிட்டதை நோக்கும்போது திரௌபதியின் எண்ணமும் சரியானதே என்று கூறலாம். இவற்றை தொகுத்து பார்க்கும்போது உரிமைக்காக போராடும் பெண்ணாகவும் பிரச்சனை வரும்போது ஒரு பெண் என்கிற விதத்திலும் நடந்து கொண்டதாக திரௌபதி பாத்திரம் படைக்கப்பட்டுள்ளது. தமிழ் நூல்களில் திரௌபதி பாத்திரம். தமிழில் உள்ள பாரத நூல்களில் முக்கியமானவை பெருந்தேவனார் பாரதம், வில்லி பாரதம், நல்லாப்பிள்ளை பாரதம், பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் ஆகியவை ஆகும். இவற்றில் பெருந்தேவனார் பாரதம் உத்தியோக பருவம் முதல் துரோண பருவத்தில் 13ஆம் போர் வரையுமே கிடைத்துள்ளது. அதனால் திரௌபதி பாத்திரம் பற்றி அறிவதற்கு அங்கே வாய்ப்பு இல்லை. வில்லிபுத்தூரார் பாடிய செயல்களில் பெரும்பான்மையானவற்றை தழுவிக்கொண்டு நல்லாப்பிள்ளை அவர் பாடாமல் விட்ட பகுதிகளை பாடி சேர்த்துக் கொண்டார். எனவே சூதுபோர் சருக்க பகுதியில் வில்லி பாரத செயல்களையே நல்லாப்பிள்ளை எடுத்தாண்டுள்ளார். வில்லி பாரதத்தின் திரௌபதி கூற்றாக 2 செயல்கள் உள்ளன. முதல் செயலில் தொடையில் அடிபட்டு சாகுமாறு துரியோதனனுக்கு சாபம் கொடுக்கும் கூற்று உள்ளது. 2ஆம் செயலில் தன்னை மானபங்கம் படுத்தியவர்கள் துரியோதனனும் துச்சாதனனும் இருக்கும் வரை கூந்தலை முடிக்க மாட்டேன் என்று சபதம் கூறும் கருத்து உள்ளது. சமஸ்கிருத பாரதத்தில் இல்லாத இந்த கருத்து முதலாக வில்லி பாரதத்தில் தான் காணப்படுகிறது. இதன் மூலம் பழி வாங்கும் போர்க்குணம் கொண்ட பெண்ணாக திரௌபதி பாத்திரத்தை வில்லிபுத்தூரார் படைத்துள்ளார். அவ்வாறே போர் முடிந்த பின் திரௌபதி கூந்தல் முடிப்பதாக நல்லாப்பிள்ளை பாடியுள்ளார். தமிழ் பண்பாட்டில் பெண்கள் கூந்தல் விரித்திருப்பது வெகுளியின் வெளிப்பாடு என்றும் பேரழிவுக்கு அறிகுறி என்றும் கொள்ளப்படுகிறது. சிலப்பதிகாரத்தில் கோவலன் இறந்த பின்பு பாண்டியனிடம் வழக்குரைக்க வந்த கண்ணகி தலைவிரி கோலத்தில் வந்தாள் என்று கூறப்பட்டுள்ளது. பெண்கள் கூந்தல் விரித்தல் மங்களமற்றது என்ற கருத்து யாப்பருங்கல விருத்தியில் காணப்படுகிறது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் விடுதலை போர் எழுச்சி பெற்றிருந்த காலத்தில் பெண்ணுரிமையை வலியுறுத்தும் விதமாக பாரதத்தின் ஒரு பகுதியான சபா பருவத்தை பாஞ்சாலி சபதம் என்ற பெயரில் பாரதியார் பாடியுள்ளார். சபா பருவ கதைக்கு பாஞ்சாலி சபதம் என்று பெயர் கொடுத்திருப்பதே பாரதியார் இந்த பகுதியை பாடுவதற்கு எடுத்துக்கொண்டதன் நோக்கத்தை காட்டிவிடுகிறது. திரௌபதி சபதம் கூறுவதாக அவர் செயல் பின் வருமாறு அதோட முக்கியமான பகுதி மட்டும் படிக்கிறேன். பாவி துச்சாதனன் செந்நீர் அந்த பாழ் துரியோதனன் ஆக்கை ரத்தம் மேவி 2ம் கலந்து குழல் மீதினில் பூசி கருணை குளித்தே சீவி குழல் முடிப்பேன் யான் இது செய்யின் முன் முடியேன் என்று உரைத்தாள். துரியோதன துச்சாதனன் ஆகியோருடைய குருதியை பூசி பின்பே குழல் முடிப்பேன் என்று திரௌபதியின் கூற்று இதற்கு முன் வேறு எந்த நூலிலும் இல்லாதது. முன் நூல்களில் சாந்தமாக இருந்த திரௌபதி பாத்திரத்தை பழிவாங்கும் குணம் கொண்ட பாத்திரமாக திரௌபதி மாற்றுகின்றார். திரௌபதி வழிபாட்டில் திரௌபதி பாத்திரம். தமிழ்நாட்டின் வடபகுதியில் திரௌபதியை தெய்வமாக வணங்கும் வழிபாடு உள்ளது இந்த கட்டுரையின் முன்பகுதியில் கூறப்பட்டுள்ளது. அந்த கோயில்களில் நடைபெறும் தெருக்கூத்தில் திரௌபதி துயில் உரியும் காட்சியின் போது திரௌபதி பாத்திரம் ஏற்றவர் பின்வருமாறு சபதம் கூறுகிறார். துரியோதனன் படுகளத்தில் வீழ்ந்த பின்பு அவன் குருதியை எண்ணெயாக பூசி அவன் மார்பெலும்பை சீப்பாக கொண்டு மணிக்குடலை பூவாக கொண்டு கூந்தலை முடிப்பேன் என்று அவர் சபதம் உரைப்பார். மேலும் படுகள நிகழ்ச்சியின் போது திரௌபதி அம்மன் உருவை அங்கே கொண்டு வரப்படும். விரிந்துள்ள அதன் கூந்தலை படுகளத்தில் துரியோதனன் தொடையின் வீமன் அடித்த இடத்திலிருந்து எடுத்த குருதி போன்ற செந்நீரை பூசி குழல் முடித்தல் சடங்கு நடைபெறும். திரௌபதி வேடமிட்ட கூத்தரும் இவ்வாறே செய்வார். திரௌபதி அம்மன் விழாவில் போத்துராஜா கதை ஒன்று உள்ளது. இந்த போத்துராஜா காலத்தில் தனது தலையை வெட்டி நிலத்தில் வீழ்த்துபவர்களின் தலை சுக்கல் நூறாக வெடிக்குமாறு அந்த வரம் பெற்ற ஒரு அரக்கன் இருக்கிறான். இவனிடமிருந்து ஏற்பட்ட தொல்லையிலிருந்து விடுபட போத்துராஜா திரௌபதி அம்மனை வேண்டிக் கொண்டார். நேரில் வந்த திரௌபதி அம்மன் அரக்கன் பெற்றிருக்கும் வரத்தை சுட்டிக்காட்டி தானே அரக்கன் தலையை வெட்டுவதாகவும் போத்துராஜா எக்காலத்திலும் தலை கீழே விழாதபடி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறி அரக்கன் தலையை வெட்டியதாகவும்